ஹாய் கைஸ். கிரிக்கெட்டில் இப்போது ரொம்பவுமே கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்க விஷயம் அப்படிங்கிறது நம்ம பங்காளி சண்டைகள் தாங்க. ஏன்னா எப்போதுமே ஐபிஎல்லில் சிஎஸ்கேவுக்கு பங்காளியாக இருக்கிறது நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணி தான். ஏன்னா மும்பை இந்தியன்ஸில் இருக்கிற எல்லா வீரர்களுமே நமக்கு பிடிச்ச வீரர்கள் தான். ரோஹித் சர்மா ஆரம்பித்து நம்ம பும்ரா வரைக்கும் எல்லாருமே வெறித்தனமாக பார்ப்போம். எப்படி சிஎஸ்கே மேட்ச் பார்க்குறோமோ அதே மாதிரி வெறித்தனமான மேட்சை மும்பைலையும் பார்ப்போம். அதனால தான் எப்போதுமே சிஎஸ்கேக்கும் மும்பை மேட்ச்னாலே போதும் எல்லாருமே ரொம்பவுமே ஆரவாரமாக வெறித்தனமாக பார்ப்போம். குறிப்பாக அந்த டாஸ் போகிற சீனில் ஆரம்பித்து மேட்சை முடிக்கிற வரைக்குமே ரொம்பவுமே பரபரப்பாக போகும். குறிப்பாக தலை தோனியோட கேப்டன்ஷிப்பும் நம்ம ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்பும் வேறு பாதையில் ரெண்டு பேருமே யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற பரபரப்புக்கு பஞ்சமே போகாமல் இருந்த அந்த மேட்ச்சில் இப்போது நேற்று கரெக்டாக ஒரு 5 மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி அறிவித்தாங்க. இது மாதிரி நாங்கள் ரோஹித் சர்மாவை இப்போது கேப்டன்ஸ் வந்து விளக்க போகிறோம். அதாவது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் ஹர்திக் பாண்டியா தலைமையில் இந்த டீமானது வழிநடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டாங்க. அதற்கு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அதாவது ரோஹித் சர்மாவை இப்போது கேப்டன்ஷிப் அதை தூக்கலப்பா, அதாவது இப்போ ஹர்திக் பாண்டியாவை குஜராத் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க இல்லையா, அதனால் இனிமேலும் ரோஹித் சர்மாவில் தொடர்ந்து அவரால் கேப்டன்ஷிப் பண்ண முடியாது. அதற்காக இப்போவே ட்ரைன் அப் பண்ணுற விதமாக ஹர்திக் பாண்டியாட்டு அவர்களுடைய கேப்டன்ஷிப் பதவியை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிஎஸ்கேல தலை தோனி என்ன பண்ணாருன்னா, எனக்கு அப்புறம் ஜடேஜா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் பதவியை ஜடேஜா கொடுத்து பார்த்தாரு. அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மும்பை இந்தியன்ஸ் அணி தான் அஃபிஷியலாக சொன்னாங்க இது மாதிரி இனிமேல் மும்பை இந்தியன்ஸ் அணியை ஹர்திக் பாண்டியா வழிநடத்த போகிறான்னு சொல்லி. இதில் எங்கேயுமே ரோஹித் சர்மா பேர் இழுக்கவும் இல்லை, அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லவும் இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போது ரோஹித் சர்மாவை அவங்க அதிரடியாக நீக்கியிருக்காங்க. இது கேப்டனாக மட்டும்தான் நீக்கியிருக்காங்களா இல்லை ஒட்டுமொத்த டீம் வந்து நீக்கிங்களா அப்படிங்கிறதா எதுவும் தெரியலை. இப்போது கேப்டனாக ஹர்திக் பாண்டியா பொறுப்பேற்றார். இதற்கு அப்புறம் அந்த கிளாஷஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது ஹர்திக் பாண்டியா கேப்டனாக ஏற்றுட்டாரு. அப்படி ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் சொன்ன அடுத்த செகண்டில் ஏகப்பட்ட கலவரங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக நிறைய பேர் இப்போது மும்பை இந்தியன்ஸ் அணியை அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் மும்பை இந்தியன்ஸ் அணியை கொடியை எரிக்கிற மாதிரியான ஒரு சில மீம்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ஒரு சில பேர் இப்போது ஒட்டுமொத்தமாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி விலகிட்டு இருக்காங்க. காரணம் எல்லாமே ரோஹித் சர்மாவுடைய ஃபேன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஹர்திக் பாண்டியா அந்த டீமுக்கு புதிய கேப்டன் ஏற்றிருக்காரு. ஆனால் அந்த டீமில் இருக்கக்கூடிய வேறு யாருமே அவருக்கு ஓகே கங்க்ராட்ஸ் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற எந்த ஒரு வாழ்த்துக்களும் தெரிவிக்கவே இல்லை. எல்லாருமே இது வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இதனால் கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா இப்போது கேப்டனாக இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. அதுலேயும் பும்ரா ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு, சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போது சூரியகுமார் அவர்கள் இப்போதைக்கு ஹார்ட் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பும்ரா, சூரியகுமார் யாதவ் எல்லாருக்குமே ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்பை மிஸ் பண்ணுறது அவங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு. அதாவது அவங்களுக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டன்ஷிப் பண்ணணும், ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுலேயும் நம்ம பும்ரா ஏற்கனவே ஒரு இடத்துல பேசியிருந்தார். அதாவது ஹர்திக் பாண்டியா திடீர்னு நிறைய காசு தராங்கன்னு சொல்லி அவர் பட்டுக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியில் கேப்டன்ஷிப் பதவி தராங்க, நிறைய காசு தராங்கன்னு மும்பை இந்தியன்ஸ் அணியை கழட்டி விட்டு அந்த பக்கம் போனார். ஆனால் அப்படியாப்பட்ட குஜராத் டைட்டன்ஸில் இருந்த ஹர்திக் பாண்டியாவை மீண்டும் அழைச்சிட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் நீ தான் இனிமேல் கேப்டன் சொல்லி இப்போ இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவை தூக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எந்த விதத்திலுமே ஏற்றுக்க முடியாத ஒரு மோசமான சம்பவம் தான். நான் நினச்சிருந்தா நம்ம பும்ரா, அப்புறம் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மாலாம் எத்தனையோ டீம் எவ்வளவோ விலை கொடுத்து கூப்பிட்டாங்க. ஆனால் போகாமல் அந்த விசுவாசம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அவங்களுடைய ஆட்டங்களை ப்ளே பண்ணி வந்திருந்த நிலமையில் இப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவங்க திடீர்னு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக மாற்றி ரோஹித் சர்மா தூக்கி போடுறது இப்போது யாருமே ஏற்றுக்க முடியல. இதன் காரணமாக பும்ரா, சூரியகுமார் யாதவ் எல்லாருமே இப்போது மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு வெளியில் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இவங்க எல்லாருமே வெளியில் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள உடனே வரவேற்று டீம் வச்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட டீம் போட்டி போட்டுருக்கு. ஒரு பக்கம் பெங்களூர் இப்போ ரோஹித் சர்மாவை பிக் பண்ணிக்கலாம் ட்ரேட் முறையில் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சிஎஸ்கே இவங்களை பிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக என்ன நடக்க போகுது, உண்மையிலேயே பிசிசி மற்றும் இல்லாமல் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணி எதற்காக இப்படி ஒரு அரசியலில் ஈடுபட்டு எதன் நோக்கத்துக்காக இப்போ ரோஹித் சர்மாவை தூக்கி போட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் ஆகினாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. அப்படி ஒருவேளை சூரியகுமார் யாதவ் அவர்கள், பும்ரா, அப்புறம் ரோஹித் சர்மாலாம் டீம் விட்டு ட்ரேட் முறையில் வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னா அதை எந்த டீம் எடுக்க வாய்ப்பு இருக்குது, சிஎஸ்கே எடுத்தால் சிஎஸ்கேவுக்கு பலமாக இருக்குமா? கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.